வியர்வை சிந்தி தான் வளர்த்த கட்சியை விட்டுக் கொடுக்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் பாமக கடலூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய ராமதாஸ், டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகுந்து பொய்யான தகவல்களை அளித்து தலைவர் பதவி நீட்டிப்பு பெற்றுள்ளதாக அன்புமணி குறித்து குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை, மீறி எல்லாவற்றையும் பறித்து விட்டான். உரிமையை பறித்தான். என் வியர்வை, நான் சிந்திய வியர்வை வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய். அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாத நிலையிலே தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன்.